அவங்க ட்ரை பண்ணுறாங்க பாண்டிச்சேரியில் வந்து ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது இதில் என்ன நெருடல்னா, ரங்கசாமியும் புஷி ஆனந்தும் ரொம்ப நண்பர்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் துவக்கம் கட்சிலாம் துவக்கின பிறகு கூட ரங்கசாமி வந்து பெரிய தலைவர்கள்லாம் டைரக்டாக விஷ் பண்ணது. ஆமாம். அப்படி இருக்கும்போது ஆனால் அவர் வந்து இன்னைக்கு சூழ்நிலை கைதியாக இருக்கார். பாஜகவுடைய தயவு இல்லைன்னா அவர் ஆட்சி போயிடும், அவருக்கு முதல்வர் பதவி போயிடும். ஸோ அந்த கூட்டணியை வந்து அவர் வந்து இப்போதைக்கு உடைத்து கொள்ளவோ முறித்து கொள்ளவோ மனம் இல்லாமல் எங்கள் கூட நீங்கள் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டதாக கூட ஒரு கேள்வி விஜயை. ஓகே, அதாவது நம்ம 3 பேர் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. பட் விஜய்க்கு வந்து பல சிக்கலில் ஒன்று என்னன்னா, கொள்கை எதிரின்னு அறிவித்திருக்கிற பாஜக கூட்டணி அங்கே வச்சு அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் எப்படி பாண்டிச்சேரியில் கொள்கை எதிரி இல்லை, இங்கே கொள்கை எதிரின்னு சொன்னால் அது எடுபடாது, ஜனங்க மத்தியில் அது அவ்வளோ சிறப்பாக இருக்காதுன்றதால அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகவே இன்றைக்கி வந்து தனியாகத்தான் தாவேகா களம் காணும் இன்றைக்கி இருக்கிற சூழலில் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நேச்சுரலி எதிர்கட்சி ஒன்று வலுவாக வருது, பலமாக வருதுன்போது ஏற்கனவே இருக்கிற எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்க்ளூடிங் என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அவங்களுக்கெல்லாம் விஜய் அவங்க கூட வந்து அவங்க கூட்டணியில் சேர்ந்தால் ஓகே, வரலன்னா சிக்கல் வரும். இல்லை எல்லா இடத்துலையுமே ஆளுங்கட்சிகள் ஒரே மாதிரி தானே சிந்திப்பாங்க. தமிழ்நாட்டில் எப்படி திமுக சிந்திக்கிறதோ விஜய்க்கு அதிகமாக நம்ம வந்து கூட்டம் கூடுவதற்கோ அல்லது சுற்றுப்பயணம் போகிறதுக்கோ அனுமதி கொடுத்தா அது நமக்கு சிக்கலாகிடும்னு பொலிட்டிக்கலாக காவல்துறை வச்சு தமிழ்நாட்டில் எப்படி பண்ணுறாங்களோ அது மாதிரி தான் பாண்டிச்சேரியிலையும் பண்ணுவாங்க.